தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த +2 மாணவி பொதுத் தேர்வுக்காக நேற்று முன்தினம் மாலை வரை வீட்டில் நீண்ட நேரம் படித்துள்ளார். இரவு 7 மணி அளவில் இயற்கை உபாதைக்காக அங்குள்ள காட்டுப்பகுதிக்கு சென்றார். ஆனால் வீடு திரும்பவில்லை. பதற்றமடைந்த பெற்றோரும் ஊராரும் நீண்ட நேரம் தேடியும் மாணவி கிடைக்கவில்லை. நள்ளிரவில் பெற்றோர் குளத்தூர் போலீசில் புகார் அளித்தனர். மறுநாள் போலீஸ் நிலையத்துக்கு மாணவி குடும்பத்தினர் சென்றபோது, இந்த கேஸ் எங்க லிமிட்ல வராது, விளாத்திகுளம் மகளிர் போலீஸ் நிலையத்துக்கு போங்க என குளத்தூர் போலீசார் கூறியுள்ளனர். உடனே விளாத்திகுளம் மகளிர் போலீஸ் நிலையத்துக்கு சென்று பெற்றோர் புகார் அளித்தனர். இதனிடையே வேடநத்தம் காட்டுப்பகுதியில் மாணவி உடலில் காயங்களுடன் சடலமாக கிடப்பதை ஊர் மக்கள் கண்டுபிடித்தனர். வீட்டில் இருந்து நீண்ட தூரத்தில் மாணவி சடலம் கிடந்துள்ளது. இதனால் மர்ம ஆசாமிகள் மாணவியை தூக்கிச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்து கொன்றுவிட்டதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் அலட்சியமாக இருந்த போலீஸை கண்டித்தும் கிராம மக்கள் நேற்று இரவு திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி போலீஸ் சூப்பரண்ட் மதன் பேச்சுவார்த்தை நடத்தினார். விரைவில் குற்றவாளிகளை கைது செய்வதாக உறுதியளித்தார். ஆனாலும் விடிய விடிய மக்கள் போராட்டம் நடத்தினர். இதனிடையே 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டது. வீடு வீடாக சென்று மாணவியின் நடமாட்டம் பற்றியும் சந்தேகத்துக்குரிய ஆசாமிகள் யாரையாவது பார்த்தீர்களா என்றும் கிராம மக்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். ஆனால் எந்த துப்பும் கிடைக்கவில்லை. எந்த கோணத்தில் விசாரணை நடத்துவது, எந்த தடயமும் இல்லையே என போலீசார் கையை பிசைந்து நின்றனர். இதனிடையே குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் அலட்சியமாக இருந்த போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் ஊர் மக்கள் இன்று காலை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எதிரே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை எச்சரித்தனர். ஆனால் மக்கள் கலைந்து செல்ல மறுத்ததால் அவர்களை போலீசார் கைது செய்ய முயன்றனர். அப்போது போலீசாருக்கும் மக்களுக்கும் வாக்குவாதம் முற்றி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் பெரும் பதற்றம் நிலவியது. இதனால் தூத்துக்குடி திருநெல்வேலி இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதன் பிறகு போலீஸ் அதிகாரிகள் வந்து பேச்சு நடத்தினர். தனிப்படை போலீசார் 20க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்துகின்றனர். விரைவில் குற்றவாளிகளை பிடித்து விடுவோம் என உறுதி கூறினர். பிரேத பரிசோதனை செய்த பிறகுதான் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாரா, எப்படி கொல்லப்பட்டார் என்று தெரிய வரும். அதன் மூலம் ஏதாவது தடயங்கள் கிடைக்கும். அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தி குற்றவாளிகளை பிடிக்க முடியும் என்றும் போலீஸ் அதிகாரிகள் மாணவியின் குடும்பத்தினரிடம் எடுத்து கூறினர். அதை ஏற்றுக்கொண்டு சாலை மறியலை மக்கள் கைவிட்டனர். அதைத் தொடர்ந்து மாணவியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி மருத்துவமனையின் பிணவரைக்கு கொண்டு செல்லப்பட்டது. பிணவரை முன் ஊர் மக்களும் திரண்டு நிற்பதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என குடும்பத்தினர் திட்டவட்டமாக கூறினர். எடுக்கல சார். எங்க புள்ள உயிர் போயிருச்சு. இந்த உயிருக்கு காவல்துறை தான் பொறுப்பு, முழுக்க அரசாங்கம் தான் பொறுப்பு. இதுக்கு உடனே எங்களுக்கு நீதி வேணும். எங்க புள்ள உயிர் போயிருச்சு. 2 நாளா குளத்தூர் விளாத்திகுளத்துல கம்ப்ளைண்ட் எடுக்கலாம். அதனால எங்க பச்சை புள்ள +2 படிக்கிற புள்ள உயிர் போயிருச்சு. இந்த உயிரை கேட்டோம்னா காவல்துறைக்காரங்க எங்களை அடிக்கிறாங்க, அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க சார். இதை உடனே மேலதிகாரியா வந்து எங்களுக்கு கேட்டு கொடுக்கணும். செவ்வாய்க்கிழமைக்கு அந்த புள்ள தவறி போச்சு. மறுநாள் அன்னைக்கு நைட்டில் போய் நாங்கள் பெட்டிஷன் கொடுக்கும்போது அவங்க செல்வராஜுங்கிற இன்ஸ்பெக்டர் உன் புள்ள எவனையோ ஓடி இருக்கும் போய் பாருன்ட்டான். நாளைக்கு வான்னு சொல்கிறாங்க. மறுநாள் போய் 10 மணிக்கு போய் கேட்டோம்னா, சார் உங்கள் லிமிட் இங்கே கிடையாது, நீங்கள் விளாத்திகுளம் மகளிர் ஸ்டேஷனுக்குங்க. மகளிர் ஸ்டேஷன் உங்கள் லிமிட் வந்து இங்கே இல்லை, நேராக குளத்தூர் போங்க. நீங்கள் குளத்தூர் போயிட்டு வரும்போது அது ஊர் மக்கள், வேடநத்தூர் ஊர் மக்கள் தான் அந்த பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு கொண்டாந்து போட்டிருக்காங்க. அப்போ காவல்துறை மெத்தனை போக்கு வந்து இப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்துக்கு வந்து போராடல. இந்த மாதிரி இன்னொரு பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஆமாம், நாங்கள் வந்து ஒரு சமுதாயம் கிடையாது, நீதி வேண்டும். வேடநத்தூர்ல 18 சமுதாய மக்கள் சேர்ந்து தான் நாங்கள் ஒற்றுமை தான் போராடுறோம். இறந்த மாணவி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 454 மதிப்பெண் எடுத்து பள்ளியில் 2வது இடத்தை பிடித்தவராவார். இரவில் குளத்தூர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்த உடனேயே போலீசார் தேடியிருந்தால் மாணவியை உயிருடன் மீட்டிருக்கலாம். ஆனால் போலீசார் எங்களை இங்கும் அங்கும் அலைக்கழிப்பதிலேயே குறியாக இருந்தனர் என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். விளாத்திகுளம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்துக்கு புகார் அளிக்க வந்த பெற்றோரை அவமதிக்கும் வகையில் பேசியதாக இன்ஸ்பெக்டர் பிரவீணா மீதும் மக்கள் குற்றம் சாட்டினர். அதையடுத்து அவரை நெல்லை சரக டிஐஜி சரவணன் இன்று சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். குளத்தூர் போலீஸ் நிலையத்தில் மாணவியை பற்றி தரக்குறைவாக பேசியது யார் என்றும் போலீஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்துகின்றனர்.